வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 4ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்குறள். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே சின்ன கிளாஸ்லேருந்து நிறைய திருக்குறளாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். யார் இவர்? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருக்குறள்ல புகழ் அப்படிங்கிற ஒரு அதிகாரம். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் அதில் மொத்தம் எத்தனை குறட்பாக்கள் இருக்கு? 1330 குறட்பாக்கள் இருக்கு. அதில் மொத்தம் 133 அதிகாரங்கள் இருக்கு. அதில் நம்ம பார்க்க போகிறது புகழ் அப்படிங்கிற அதிகாரம் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? இவர் யார் தெரியுமா? திருவள்ளுவர். திருக்குறளை எழுதியவர் யார்? திருவள்ளுவர். திருக்குறளை இயற்றியவர் யார்? திருவள்ளுவர். அவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர், அதுக்கு முன்னாடியே பிறந்தவர். சரிங்களா? என்னெல்லாம் வள்ளுவரை எப்படியெல்லாம் கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதற்பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதார், அப்படிலாம் அவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள்லாம் உண்டு. சரிங்களா? சரி, நம்ம திருக்குறளுக்கு போகலாமா? இது மனப்பாட பகுதி, எல்லாரும் கண்டிப்பாக படிச்சே ஆகணும். சரிங்களா? பார்க்கலாமா? புகழ் அப்படிங்கிற அதிகாரத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாமா? தோன்றிற் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. ஒரு துறையில் முற்பட்டு தோன்றுவதனால் புகழோடு தோன்ற வேண்டும். அதாவது நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் அது சிறப்பாக செய்யணும், அதில் நம்ம தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும். அத்தகைய சிறப்பு இல்லாதவர் அங்கே தோன்றுவதை விட தோன்றாமல் இருப்பதே நன்று. அப்படி சிறப்பு இல்லாதவங்க அங்கே இருக்கிறத விட அந்த வேலையை செய்யாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ எந்த நம்ம வேலையை செஞ்சாலும் அதில் புகழ் உண்டாகுமாறு நாம் அந்த வேலையை செய்ய வேண்டும். அடுத்தது 2வது குறள். புகழ்பட வாழாதார் தன்னோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன்? தமக்கு புகழ் உண்டாகுமாறு வாழ முடியாதவன் மற்றவங்க மற்றவங்க நல்லா புகழோடு இருக்காங்களே அப்படின்னு நொந்துக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ நம்ம செய்கிற வேலையை உருப்படியாக செஞ்சாலே போதும், நமக்கு புகழ் உண்டாகும். நம்ம செய்கிற வேலையை விட்டுட்டு அடுத்தவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்க, அவளை மட்டும் எல்லாரும் புகழ்ந்து பேசுகிறாங்க, அவங்கள மட்டும் தலையில் தூக்கி வச்சுட்ருக்காங்க அப்படின்னு மற்றவங்கள பார்த்து நம்ம பொறாமல் கொள்றதுல எந்த அர்த்தமும் இல்லை. அடுத்தது 3வது குறள். வசையென்ப வையத்தார்க்கு எல்லாம் இசையென்னும் எச்சம் பெறாவிடின். வசையென்ப வையத்தார்க்கு எல்லாம் இசையென்னும் எச்சம் பெறாவிடின். தமக்கு பின்வரும் எஞ்சி நிற்பதாகிய புகழை பெறாமல் விட்டுவிட்டால், நம்ம புகழ் பெறாமல் விட்டுட்டோனா அதுவே உலகத்தார் எல்லாருக்கும் பெரிய வாழ்க்கை பழி அப்படின்னு சொல்றாங்க. 4வது திருக்குறள். வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். புகழ் பெறாமல் வாழ்வை கழித்தவருடைய உடம்பு அதை சுமந்துட்டு இருக்கு பார்த்தியா, இந்த நிலம், அந்த உடம்பை சுமந்துட்டு இருக்குல்ல அந்த நிலம், வசையற்ற வளமான பயனாகிய விளைவு இல்லாமல் குன்றிவிடும். வளமான நிலம் இருந்தால் கூட அங்கே பயிர் வளராதான். அந்த மாதிரி அவனோட வாழ்க்கை, அவன் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, ஆனால் இந்த பூமி அவனை சுமத்துக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது. வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். தாம் வாழும் வாழ்க்கையில் பழி இல்லாமல் இருக்கணும், மற்றவங்க நம்ம கஷ்டப்படுத்தாமல், மற்றவங்க நம்ம இகழாமல் இருக்கணும். புகழ் உண்டாமல் வாழ்கின்றவரே உயிரொடிந்தும் உயிர் வாழாதவர். புகழோடு வாழ்ந்தோம்னா நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நல்லா இருப்போம். அதுதான் இங்கே சொல்கிறார். சரிங்களா? நன்றிம்மா.